ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 காரியங்களை சேர்ந்து தியானிப்போமா எனக்கு தெரியாது. ஆண்டுடைய வழிநடத்தலுக்காய் என்னை விட்டு கொடுத்திருக்கிறேன். ஒன்று யோவானின் புத்தகம், தி புக் ஆஃப் 1 John chapter 2 verse 17. 1 யோவான் 2:17. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள், முந்தினவர்கள், பிந்தினவர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர், கன்னியர், மூத்தோர், இளையோர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், பெரிய பட்டய படிப்பு, இன்னுமே அருட்கலைஞர் படிப்பு, எல்லாம் முதுநிலை படிப்பு, எதை படித்தாலுமே யூத வம்சத்திலே பிறந்தேன்னு சொல்லி பீத்தினாலுமே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். பரலோகத்துக்கு போக போகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குங்கிறது தான் ரொம்ப போராடி ஜெபிக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க ஊழியர்கள். கடவுளை கிருபையாலே காக்கப்பட்டு எப்படி மக்கள் கொள்ளை போகிறார்கள், எப்படி பறிமுதல் ஆகிறார்கள், எப்படி பின்மாறுகிறார்கள், எப்படி துரோகிகளாக மாறுகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், புக் ஆஃப் டேனியல் chapter 11. 32ஆம் வசனத்தில் அது முதற் பகுதியை தான் நான் வாசிக்க இருக்கிறேன். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுக்களினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். அந்தி கிறிஸ்துனுடைய வேலை. உடன்படிக்கையின் மனைவியை மடியிலே படுத்திருக்கிற மனைவியை நம்பாதேன்னு வேதத்தில் சொல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிர்பந்தத்தை நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறாரா? அது இல்லை. வஞ்சகம் என்பது that's a massive issue. களையெல்லாம் பிச்சை வாங்கணும். பூமியில் விளையிற அந்த களையெல்லாம் பிச்சை வாங்கணும். வஞ்சகம் அவ்வளோ பெரியது. பொறாமையோ எலும்புருக்கி, காய்மகாரம், பொறாமை, பெருமை, இதெல்லாம் எல்லாத்தையுமே தூளாக்கிறோம். டஸ்ட், ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் ஆக்கிறோம். கான்ட் கேதர் தம். அதை சேர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. தூங்காமல் கேளுங்க. அதில் உங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு பங்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக கண்டுபிடிச்சி உருப்படணும். உருப்படுற வழியை பாருங்கப்பா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான். Don't you be satisfied. பலவீனத்தில் தான் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்பது தேவனுடைய ஒரு நியதியாக இருக்க போக, பலவீனத்தை பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு எந்த யோகியதையுமே இல்லை, எந்த அருகதையும் இல்லை, எந்த உரிமையுமே இல்லை. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாகன்னு ஒரு நெத்தியடியாக ஒரு விஷயத்தை சொன்ன பிற்பாடு there is no room for us to discuss about any kind of weakness. ஆனால் இருக்கும்போது தான் இதை செய்ய சொல்கிறார். பலவீனனாக இருக்கும்போதே நீ பலவான். நான் பலவீனங்களில், நான் கிறிஸ்தவனும் ஒரு நிந்தைகளிலும், பலவீனங்களிலும், கட்டுகளிலும், காவல்களிலும், நிந்தைகளில் நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா அவருடைய கிருபையின் மேல் விளங்கும்படி, அவருடைய வல்லமையின் மேல் தங்கும்படின்னு பவுல் சொல்கிறாரு. அதான் நான் சமீப காலங்களாக, நீண்ட காலங்களாக சொல்கிற அந்த விஷயம். டெய்லி நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். நீங்கள் மெய்யான கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறீங்களா? மெய்யான ஒரு மனவாட்டியாக இருக்க விரும்புகிறீங்களா? இந்த தேவன் தான் உங்கள் தேவன் சொல்லிக்க நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்களா? இந்த தேவன் தான் உங்கள் தேவன் இல்லைங்கிறத சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளோ விலை போவீங்க?
எவ்வளோ ஏமாந்து போக ஆயத்தமாக இருக்கீங்க, எவ்வளோ புத்தி கெட்டத்தனமாக நடந்துக்க ஆயத்தமாக இருக்கீங்க. என்ன பண்ணுறது, சந்தர்ப்பவாதத்தை எவ்வளோ ஜெயிக்க ஆயத்தமாக இருக்கீங்கிறத நீங்களும் நானும் யோசிச்சிட்டே இருக்கணும். டெய்லி நமக்கு மனம் திரும்புதல் இருக்க வேண்டிய நிலை நிர்பந்திக்கப்படுகிறது. எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கணும். இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ, டவுட் ஃப்ரீ, ஸ்மோக் ஃப்ரீ இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஏர்போர்ட்ஸ்லலாம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ், ஈவன் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸில் ப்ரேயர் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. தட்ஸ் ஒன்லி ஃபார் ஆக்சுவலி இஸ்லாமியர்களுக்கு அவங்க தொழுகை செய்கிறதுக்கு. அங்கே நம்ம போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, யூஸ்வலாக அதை தான் அவங்க ஆக்கியபை பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்மோக் ஃப்ரீ ஜோன்னா அந்த தம் அடிக்கிறவங்களாம் அவங்களுக்குனே ஒரு ரூமு கட்டி விட்ருக்காங்க. அதுக்குள்ளே தான் போய் அடிக்கணும். சும்மா அந்த பெரிய உலாத்துற இடத்துலலாம் அடித்தா கண்டிப்பாக ரிமாண்ட் ஆயிடுவாங்க. ஆனாலும் அப்படி பண்ணினாலும், அந்த மாதிரி ஒரு இது பண்ணினாலும் ஸ்மோக் ஃப்ரீ ஜோனுங்கிறது உலகத்தில் இல்லை. எல்லா பக்கமும் புகை வெளியே போதான். புகையை போய் அடைச்சி வைக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். அநேகருக்கு கேன்சர் எதனால் வருது? அவங்க தீய பழக்கத்தினாலையா? இல்லை, புகைப்பிடிக்கிறவர்களால், புகையிலை சாப்பிட்டு துப்பி துப்பி இந்த மாதிரி மாசுபடுத்துறதுனால, காற்றை மாசுபடுத்துறதுனால, பேட் ஹேபிட்ஸ் உள்ளவங்களோடு பழகிறதுனால, அப்புறம் பொல்லாத ரசாயனங்களை கலரிங் ஏஜென்ட்ஸாக இல்லை ருசிக்காக பல காரியங்களுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸாக உணவுப் பொருட்களை சேர்க்கறதுனால, அதே மைக்ரோ 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 மில்லிகிராமாக அப்படியே சேர்ந்து ஒரு மில்லிகிராம் ஒரு மேக்ரோகிராமாவது, அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர். அது முதல்ல போய் அந்த எங்கே சேருதுன்னா, அது நம்முடைய வைட்டல்ஸில் தான் போய் சேருது. இந்த நம்மை பாதிக்கிற, சுகத்தை பாதிக்கிற அந்த ரசாயனங்கள் அந்த மாதிரி பேன்க்ரியாஸுக்கிட்ட தான் போய் ஒட்டிக்குது, லிவரை போய் ஒட்டிக்குது, கிட்னியை ஒட்டிக்குது, ஸ்ப்ளீனை ஒட்டிக்குது, ஓகே, நுரையீரல் ஒட்டிக்குது, வேறு 1008 பகுதி உடம்பில் இருக்குது. அதெல்லாம் எலும்பை ஒட்டிக்குது. எலும்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ரொம்ப சென்சிட்டிவ் டிஷ்யூஸ் அதை போய் ஒட்டிக்குது. அப்படியே அது படிஞ்சு இட் கிரியேட்ஸ் கேன்சர் செல்ஸ். கேன்சருடைய ஒரு பொல்லாத குணம் என்னென்னா, குறைஞ்சபட்சம் ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்டேஜ் அவனை தான் அதை கண்டுபிடிக்கவே முடியும். 1000, 10,000, லட்சத்தில் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கீமோ கொடுத்தா, கடவுள் பார்த்து சுகமாக்குனா தான். கீமோ கொடுத்துட்டோங்கிற பெரிய திருப்தி தானே வெளியே, திரும்பி அது ரிலாப்ஸ் ஆகாதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம பூதாகரப்படுத்தலை. உள்ளது தான். ஆக தேவனுடைய சித்தத்தை செய்வதை பற்றி யோசிச்சிட்டே தான் இருக்கணும். தேவனை சுத்தம் செய்யாமல் நமக்கு பிடிச்சதெல்லாம் தான் செஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது நம்மளால், வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரேர். அந்த அளவுக்கு நம்ம மனம் திரும்பி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம உணர்வுலலாம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம மனசாட்சி அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும். ஐ ஹாவ் நோ நீட் டு ரிப்பென்ட். நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ, யூஆர் ஆன் அ டவுன் ஹில் ப்ராசஸ். எனக்கு மனம் திரும்ப அவசியம் இல்லை நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் பெரிய படுகொலியில் அந்த சறுக்கு பாதையில் இருக்கீங்க. என்ன வேகத்தில் போய் விழுறீங்கன்னு தெரியாது. ஏற்கனவே விழுந்து கிடக்கிறீங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு your mind gets darkened. கடைசி மூச்சு பரியந்தம் பிதாவை இயேசு சார்ந்திருந்தார். பிதாவே, என் ஆவியும் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்போ இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்றால், ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். திரும்பி அதை அவரிடத்தில் ஒப்புவிக்கிறார். அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு, அதை திரும்பி அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். இதில் நம்ம எல்லாரும் தவறுகிறோம் என்பதனால நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னா 2 பேரும் இப்போ நரகத்தில் இருக்க வேண்டியது. பரலோகத்துக்கெலாம் போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்தான் போவோங்கிறது சொல்கிறதுனால என்னமோ நான் பெரிய அத்தாரிட்டி நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு ஓயாமல் நான் சொல்லியிருக்கிறேன். வேத வசனத்தை காண்பிப்பது
என்னுடைய கடமை. நான் ஜாக்கிரதை, நான் ஓடி முடிக்கணும். நான் தேவனை போல நான் அன்புள்ளவன் அல்ல, அந்த அளவுக்கு நான் ஒரு தியாகி அல்ல. பரவாயில்ல, நீங்களாம் பரலோகத்துக்கு போங்க, நான் நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறவன் இல்லை. என்னால் அது யோசிக்க முடியல. அதனால் நான் சுயநலக்காரன்னு சொல்லிக்கவும் இஷ்டப்படல. ஆனால் நான் சுயநலக்காரன் இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. இதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கே இல்லை. ஐ கேனாட் டிஸ்கஸ் இட். இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்டவர் அது பேர் யூனிலேட்ரல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கடவுள் யார்ட்டையுமே கலந்து ஆலோசிக்காமல் ஒரு கூற்றை, இது மாதிரி பல கூற்றுகளை தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் டிபேட் பண்ணவே, பட்டிமன்றத்தில் வைக்க முடியாது, சட்டமன்றத்தில் வைக்க முடியாது, வாதம் பிரதிவாதமே இல்லை. இதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்ட கூற்றுகள். தேவனை சித்தத்தின்படி செய்து முடிக்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். அதை பற்றிய டீட்டெயில், அதை பற்றிய விவரம், அதை பற்றிய மொடாலிட்டிஸ் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அணுகுமுறைகள், ஏகுமுறைகள், வழிமுறைகள்னால் அதை ஆண்டவர்கிட்ட தான், வசனத்தில் தான் கேட்கணும். வசனத்திட்ட தான் போய் பார்க்கணும். என்ன பெரிய சபை, பெரிய 1,00,000 பேர் கொண்ட சபைகளுடைய ஸ்தாபகராக இருந்தாலும் அவங்க அத்தாரிட்டி கிடையாது. நோபடி இஸ் அன் அத்தாரிட்டி. ஸோ உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், எதனால் இந்த சலிப்புகள்? we don't want responsibility. அதான் திரும்பி திரும்பி அதான், நமக்கு பொறுப்பில்லாத ஒரு வாழ்க்கை வேணும். கிளுகிழுப்ப மாதிரி ஏதோ சிங்கின்னு அப்படின்னு ஆர்டர் மணி அடிச்சுட்டு ஏதோ சங்க ஊதிட்டு அவரை தெரியப்படுத்திட்டோம், தொழுதுட்டோம், அவர்கிட்ட பேசிட்டோம், உறவு கொண்டுட்டோங்கிறது தான் நமக்கு வெரி சாட்டிஸ்ஃபைட், டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். யோசித்து பாருங்கள், இந்த ரட்சகர் ஃபைனலாக ஆஃப்டர் சம் 4,000 years பூமிக்கு வந்தாரா? வந்துட்டு அவர் என்ன ட்ரம்பட் ஊதிட்டு இருந்தாரா? கிளாரனட் ஊதிட்டு இருந்தாரா? மணி அடிச்சிட்டு இருந்தாரா? He was finding time, place, people, chances to fulfill the will of God. தேவ சித்தத்தை செய்து முடிக்க, மக்களை விடுதலை பண்ண, இறை அரசை பற்றி சொல்ல. என்ன அளவுக்கு மக்கள் பாரம்பரியத்தில், யூத பாரம்பரியத்தில் அந்த தல்மூடுன்னு சொல்லப்படுகிற அந்த வாழையடி வாழையாக அம்மா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, கொள்ளு பாட்டி சொன்னால் அப்படிங்கிறதே கேட்டு 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 எவனுமே நேராக ஸ்க்ரோல்ஸ், அந்த தோல் சுருள்களுக்கோ புஸ்தக சுருளுக்கோ பப்பாயரஸுக்கோ போய் வேதத்தை ஆராயலை. ஸோ கால் ஸ்கிரைப்ஸ் கூட சரியாக ஆராய்ந்திருக்காமல் போனதுனால்தான் அந்த அளவுக்கு தலை எடுத்துருச்சு. அவ்வளோ பெரிய கனத்த ஒரு என்ன சொல்கிறது, லேஸில் மாற்றிக்க முடியாத, இடிக்க முடியாத, ஓரங்கட்ட முடியாத ஒரு பாரம்பரிய கட்டில் யூதர்கள் காணப்பட்டாங்க. அதனால் ஆண்டவர் மிரண்டெல்லாம் போகலை, மூஞ்சிக்கு நேராக தான் சொன்னார். நீங்கள் பாரம்பரியத்தின் நிமித்தம் தேவனை கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள், நீங்கள் கொசுக்களை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள். கை கொண்டு வாழ எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருங்க. கை கொண்டு வாழ எனக்கு சொல்லித்தாங்க. நல்லா கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பங்கு, சரி பங்கு குறைஞ்சபட்சம், பெரிய பங்கு அது முக்கியமான பங்கு, சின்ன பங்காக இருந்தாலும் தலையான பங்கு. பேசிக்லி பீயிங் அ உமன், செகண்டரிலி பீயிங் அ மதர், பீயிங் அ ஒய்ஃப் அண்ட் பீயிங் அ கிராண்ட் மதர். ஸோ இதை பற்றி நீங்கள் தேவனிடத்தில் பேசி நீங்கள் எழும்பணும். ஆக்டிவாக இருக்கணும், ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும், ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் விரும்புகிறதுக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணி வந்திருந்தால் இன்னும் நல்லது. ஒன்றும் முடியலன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் தேவனை தேடணும், தேவனத்தில் பேசணும், விசாரிக்கணும், வசனத்தை கை கொண்டு வாழணும், முன்மாதிரியாக இருக்கணும், நடைமுறையில் முன்மாதிரியாக இருக்கணும். சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே அது மாத்திரம் முடியாது.
இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்க ஸ்ட்ரகிள், சபைகள் இருக்கக்கூடிய போராட்டத்தை பற்றி, குடும்பம் எப்படி நடத்துறது, இன்றைய காலத்து இந்த 21st செஞ்சுரி பிள்ளைகளை எப்படி வளர்ப்பிப்பது அப்படிங்கிற கருத்தரங்கெலாம் நடக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கெலாம் உங்கள் தாத்தா பாட்டி காலத்தை பற்றி சொல்லியிருந்தேன், வேலையை பாருமா, எங்கள் காலம் வேறு, உங்கள் காலம் வேறு, தாத்தா காலம் வேறு, இன்றைக்கி நடக்கிற பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு பச்சையாக சொல்லிடுவாங்க. மரியாதையும் சொல்லுவாங்க, மரியாதை குறைவாக பிள்ளைங்க சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ அந்த பிள்ளைகளை கடவுள் நம்பிக்கைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கைக்குள்ளே கொண்டு வரணும், ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும், உண்மைக்குள்ளே கொண்டு வரணும், ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரணும்னா இதெல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். ஸ்டாக்கிஸ்டாக நீங்கள் இதிலெல்லாம் நீங்கள் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கணும், உறுதியுள்ளவர்களாக இருக்கணும், இருந்து தான் ஆகணும். உள்ளம் தாய் உள்ளம் அப்படி எதாசமாக பக்கித்தனமாக புத்தி இல்லாத பேதையை போல் இமோஷனலாக ஆகிட்டு வரணும். எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வைக்கிறது, சுமந்து பெத்தாண்டா 9 மாதம், இதெல்லாம் கதைக்கே ஆகாது, வாய்ப்பே இல்லை. வேஸ்ட்டு. உங்கள் கண்ணீர்லாம் தேவ சமூகத்தில் விட்டால் நல்லது, உங்கள் கண்ணீர்லாம் ஆண்டோட பாதத்தில் விட்டால் நல்லது. ப்ராபப்ளி ஹீமே பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கம்பேஷன் உங்களை ஆண்டர் ஒருவேளை கன்சிடர் பண்ணுவார். முடிஞ்சிடுச்சு எங்கள் காலம்னு சொல்லாதீங்க. யூ ஆர் ரியலி டிக்கிங் another grave parallel. நீங்கள் தேவ சித்தம் செய்து முடிக்காமல் உங்கள் காலம் எப்படி முடியும்? நீங்கள் முடிச்சுக்கிறீங்களா? அப்போது ஒன்றுமே தெரில ஆண்டவரே, இப்படியே வச்சு எனக்கே வயசாச்சா, எல்லாத்தையும் மறந்துட்டேனோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ? உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தாயின் கர்ப்பத்திலே கரு உருவாகிறதுக்கு முன்னே உங்களை வாட்ச் பண்ணவருக்கு உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாதா? துவக்க முடியுமா? மேசி தள்ளி உட்கார, மூஞ்சி பார்க்கணும், மறைஞ்செல்லாம் உட்காரக்கூடாது, தள்ளி அந்த சேரில் உட்கார. ஐ ஹேவ் டு see a face. தள்ளி உட்காருனேன். இதெல்லாம் நம்முடைய குணங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்பீங்க சில நேரத்தில், அப்புறம் எங்கேன்னே தேடணும், ஓடி ஒளிஞ்சிக்கிங்க, முக்காடு போய். இதெல்லாம் என்ன காமிக்க தெரியுமா? லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், தைரியம் இல்லை, உண்மை எங்கேயோ ஓட்ட. ஏன் நம்ம வாழ்க்கையில் பம்முறோம்? உலகத்தில் இருப்பனை பார்க்க நமக்குள்ளே இருக்கிற பெரியவன்னு ஒன்று ஆன பாடு ஒயர் வி ஹைடிங். இல்லைன்னா ரொம்ப அதிமேதாவித்தனமாக நெஞ்சை புடைச்சிட்டு வீராப்பு பேசுகிறது. வீராப்பு பேசியும் ஒன்றுமே வெத்து வெட்டு தானே அது. லபதிபான்னு கத்திகிட்டு இருக்கிறது தான் வரட்டு ஜம்பம், வரட்டு ஆர்கியூமெண்ட்டு. இன்னும் கட்டுகள் பலத்து போகும். ஹலோ, நீங்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தரமாக நச்சுன்னு வாழ்ந்துடணும், நிறைவாக வாழ்ந்துடணும், ஆண்டவர்கிட்ட போயிடணும். காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு மதிப்புகள் கொண்ட வாழ்க்கையே இல்லை, வேல்யூ பேஸ்ட் லிவிங்கே இல்லை, எல்லாமே த்ரிஃப்டி லிவிங். அப்படின்னா கரிசனையற்ற, பொறுப்பற்ற, தட்டி கழிக்கிற, ஹேங்கிங் லூஸ், முதுகில் சவாரி பண்ணுற அந்த மாதிரி கலாச்சாரத்தில் இருக்கிறோம். எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, அவன் வீட்டுக்குள்ளேயும் சரி, காட்டுக்குள்ளேயும் சரி, நாட்டுக்குள்ளேயும் சரி. செல்ஃபிஷ், டோட்டலி செல்ஃபிஷ் லிவிங். இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன்னா, உங்கள் சௌரியம் குறையக்கூடாது, தங்க சௌரியம் குறையக்கூடாது வாழ்கிற காலம். அவங்க யாரை கடவுளை ஏற்றுக்க விரும்பாங்க, அவங்களுக்கு எதை சௌரியம் பண்ணி கொடுக்குறா, யார் சௌரியம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு யூ ஆர் லைக் காட் டு மீ அப்படின்ட்டுருவாங்க. நீ எனக்கு கடவுளை போல அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. தேவனை சித்தத்தின்மை செய்து முடிக்கிறவனோ என்னென்னைக்கு நிலைத்திருப்பான். கிறிஸ்து எதுக்காக வந்தார்? கடவுளை எதுக்காக வந்தார்? தன்னுடைய சித்தத்தை தானே நிறைவேற்றி முடித்து நமக்கு முன்மாதிரியை காண்பிப்பதற்கு, விட்டு செல்வதற்கு, அடிச்சூடைகளை விட்டு செல்வதற்கு வந்தார்.
அவருடைய திறமைக்கு அவர் வந்து டிக்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். நம்ம பேச்சை குறைச்சி செயலில் ஈடுபடணும். நம்ம என்ன அளவுக்கு தூரம் ஆகிட்டோம், என்ன அளவுக்கு ஒரு குழியில் விழுந்துட்டோன்னா, சம்டைம்ஸ் வி நீட் டு பி பம்ப்ட் அவுட். கீழேருந்து யாராவது இஜெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். அந்த அளவுக்கு ஆழத்தில் கிடக்கிறோம். நான்லாம் வெளியே வர இந்த ஆழத்திலேயே நான் ஒன்றா சங்கமம் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னால் நான் அதனுடைய நட்டத்தை அனுபவிக்க தான் வேணும், அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளோ உயிரை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டு நம்ம மறுரூபமாக்கி அவருடைய மனவாட்டி ஆக்கிக்கொள்ள தேவன் பூமிக்கு வந்தாரோ, அதனுடைய பேரலாம் அதுக்கு இணையாக உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய், ஆனால் அதனால் உன்னுடைய பிள்ளைகளை கல்லில் மோதி அடிக்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லவும் தேவனுக்கு அவசியப்பட்டது. அதை ஏற்றுக்கிட்டு பிரயோஜனப்படுத்தி கொள்கிறவங்க இருப்பாங்க, அதை நிராகரிச்சுட்டு வாங்கி கட்டிக்கிறவங்க இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்ல வேண்டியிருந்துச்சு. அடுத்தவங்களுக்கு மார்க்கு போடுறத நிறுத்துங்க. உங்கள் கண்ணில் இருக்க உத்தரத்தை இறக்கி வச்சுட்டு அடுத்தவங்களில் இருக்க தூசி நீங்கள் பார்க்கலாம். எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடுறது. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே 1008 ஓட்டை, உங்கள் வாழ்க்கையில் 1008 ஓட்டை, சொல்லில், செயலில், எண்ணத்தில். பரலோகம் பார்க்கலையா? God watches all issues. மிரட்டுறதுக்கா பார்க்குறாரு? சரி, தணிக்கை பண்ணிக்கப்பா, ஆடிட் பண்ணிடு, ஒழுங்காக ஒப்புரவாயிரு, சாரி செஞ்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறதா? விளைவை சந்திக்கணும், சந்ததி தான் சந்திக்கும். நம்முடைய சந்ததியுடைய சந்ததி சந்திக்கும், பிள்ளையுடைய பிள்ளைகள் சந்திப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் சந்திப்பாங்க. அந்த எசேக்கியா ராஜா மாதிரி இருக்காதீங்க, பக்கா துரோகி அவன். பரவாயில்ல, என் காலத்தில் நடக்காதில்ல, என் பிள்ளைகள் காலத்தில் நடந்துட்டேன். அப்பனாவே இருக்க லாய்க்கலாம், ராஜாவிற்கே லாய்க்கல. நான் ரொம்ப உண்மையாக நடந்தேன்னு சொல்கிறதே பெரிய அபத்தம். அவன் என்ன உண்மை? அவன் எவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பான் அவன். அதெல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்காரா? பைபிளில் எழுதியிருக்காரா? ஸோ வாட்ச் அவுட் யுவர் லைஃப். கேர்லெஸ் லிவிங், ஃப்ரிவலஸ் லிவிங், பொறுப்பற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்களாம் ஒரு கடவுளுக்கு நீங்களும் நானும் ஒரு பிள்ளைகளாக இருக்கணும் தலையெழுத்தா? அவசியமா? கல்லுகளிலிருந்து ஆண்டவர் பிள்ளைகளை உண்டாக்கிடுவார். கல்லுகளிலிருந்து ஆண்டவர் பிள்ளைகளை உண்டாக்கிடுவார். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். இந்த உலகத்தை நம்மளால் இன்னும் விட முடியல. உலகம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஒன்று, நாம் உலகத்துக்குள்ளே போயிட்டோம். ரெண்டுமே அது உள்ளே போனது வெளியே வரத்துக்கு வெளியே வரத்துக்கு முடியல, நமக்குள்ளே வந்து வெளியே வரட்ட முடியல. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? இப்போது அது இருந்துட்டு போகுது, 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று இருந்துட்டு போகுது. அது வீட்டில் கிடக்குது. என்ன அது நேரம் காலம் சமயம் வரும்போது தான் நம்ம கழுத்த இருக்கும். ஆகாகியன், ஹீஸ் அன் ஹேகத்தைட், அவன் தான் ஆமான். அவங்களெல்லாம் ஆண்டவர் அழிக்க சொன்னார் சவுலின் காலத்தில். யோசுவா காலத்திலே ஆண்டவர் அழிக்க சொன்னார். யோசுவா ஏமாந்தான் கிபியோனின் மூலமாக. பலத்த ஜாதிகளை அழிக்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அழிக்காமல் வச்சுருக்கிறோம். இன்னும் அதை கொஞ்சம் கூட பொது அறிவில், ஞான அறிவில், சூடு சொரணையில், மான வெக்கம், பொம்பளைக்குரிய வெக்கம், ஆம்பளைக்குரிய வெக்கம், ஆம்பளைக்குரிய மரியாதை, பொம்பளைக்குரிய மரியாதை எதுவுமே இல்லாமல் அதெல்லாம் நீங்களே செய்யுங்க, நீங்களே அறிவீர், நீங்களே பார்த்துங்க. என்ன பெரிய ஏமாத்து கும்பல் உலகத்தில், சூப்பர் ஏமாத்து கும்பல். உங்கள் பிள்ளைகளை பார்த்துட்டு, அம்மா நீயே எனக்கு ஊட்டி விடு, நீயே எல்லாம் பண்ணி நீ இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருந்தால் ஏற்றுக்குவீங்களா? அன்பு தான், தாய் உள்ளந்தான், பெரிய தாய் தான், உலகத்துக்கே தாய், ஊருக்கே தாய். செய்வீங்களா? செய்ய முடியுமா? உண்மையாக உங்களுக்கு செய்ய மனசு இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நொந்துக்குவீங்க. என் தலை எழுத்து
இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காரு, இந்த வயசுலேயும் நான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு, சந்தோஷமாக சொல்லுவீங்களோ? அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே வெளிப்படையாக ஒரு கேவலம் இருக்கும்போது நீங்கள் கடவுள்கிட்ட என்ன செய்யணும் விடுவீங்க? உண்மை இல்லை, உண்மை இல்லை. உண்மை நீங்களாக சொல்லிக்கணும், உங்களுக்கு அது உண்மை, அவ்வளோதான். அது இப்போ பரலோகம் ஏற்றுக்குமா? உங்கள் எதிரி ஏற்றுக்குவானா பிசாசு? அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் பொல்லாங்குக்கு விளங்கினவன், பொல்லாப்புக்கு விலகி தன்னை காத்து கொண்டிருக்கிறான், அவன் மேலே கண்ணை வச்சியா அப்படின்னா ஆமாம் வச்சேன், இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு தான் அவன் கேட்குறான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. அவனே என்ன செய்தின்னு புடமிடுவதற்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரா? புடமிடுதல் இல்லாமல் கிறிஸ்தவம் நிறைவு பெறாது, கிறிஸ்தவ வாழ்வு நிறைவு பெறாது. புடமிடுதல் உண்டு வாழ்விலே, புடமிடுதல் உண்டு. புடமிடுதல்லாம் இல்லை, இயேசு செய்து முடித்தார், நான் சுமக்க தேவையில்லை, நீங்கள் ஏதாவது வேறு மாதிரி ஏதோ ரேஞ்சில் பாட்டை பாடிட்டு ஏமாந்து புழுதியில் போய் படுத்துட்டு என்ன தான் சங்கு ஊதுனாலும் காதே கேட்கல, எந்திரிக்க முடியாது. எப்படி எந்திரிக்க முடியும்? எப்படி முடியும்? தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவன் தான் செத்தான் உயிரோடு எழும்புவோம். உயிரோடு இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்க தான் வருகையில் போவான். போதிக்கிறனால நான் என்ன விதிவிலக்கா? எனக்கு போதிச்சதுனால தான் உங்களுக்கு போதிக்கிறேன், எனக்கு போதிச்சிருக்கிறது தான் உங்களுக்கு போதிக்கிறேன். நேற்றைய தினத்தில் கூட கையும் மெய்யுமாக நான் பிடிக்கப்பட்டேன் ஒரு பொய் சொன்னபோது. அந்த மாதிரி எனக்கு சட்டையை அவுத்து விட்டு அம்மனமாக அனுப்பிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபெல் ஸோ பேட், ஸோ ஸ்மால். உடனே ஐ கன்ஃபெஸ்ட், அறிக்கை பண்ணேன். யார் என்னை பிடிச்சாங்களோ அவங்ககிட்ட சாரி, ஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப், நியாயப்படுத்திக்கல. இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே, நாங்கள் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. சொன்னது பொய் தான், சொன்னது தான். அதை பொய்யை நான் இப்போ மெய்யாக்க முடியாது, நான் கடவுள்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுதான் நமக்கு இயேசு தேவை. இயேசு தேவைங்கிறதுனால பொய் சொல்லலாங்கிறது சலுகை இல்லை. தூங்காமல் கேட்கணும், வாய் ஜாலம் பண்ணி கேவலமாக மாட்டிக்காதீங்க. மனுஷர் கையில் விழுவது ரொம்ப கஷ்டம், எதிரிகள் கையில் விழுவது இன்னும் கஷ்டம். எதிரிகள் கையில் கூட விழுந்துடலாம், விசுவாசி கையில் விழுறது ரொம்ப கஷ்டம். அவன் எதிரியோட மோசமானவன். இவங்க பரிசேயர்கள் கல்லறிவாங்க, கல்லெறிஞ்சு கொள்றவனுங்க. எதிரிகள் கல்லெறிஞ்சு கொள்றதில்ல, பிடிச்சிட்டு நிறுத்துவானுங்க. நீங்கள் நியாயம் சொல்லுங்கன்னு. இவங்க நியாயம் செஞ்சு ஆகணும், எங்களுக்கு நியாயம் தெரியும், இதுதான் நியாயம்னு சொல்கிறவங்க. எப்படி? we need Jesus every moment. அதான் கடவுளை சார்ந்து வாழ்கிறது. அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினாலும் எண்ணிக்கிற எண்ணம் ஒன்றும் இல்லை. என்ன நம்ம தலை போயிருமா, என்ன எனக்கு தலை போயிருக்குமா, என்ன ஆயிருக்கு? ஒன்றும் ஆயிருக்காது, ஒன்றா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? என்னை பற்றி சமயத்துக்கு ஏற்ற புத்தி இல்லை. புத்தி இருந்துச்சு, சாக்கு போக்கு. அப்போ அந்த விழிப்பு, ஒழுங்கு, ஒடுக்கம், தன்னடக்கம், அதுக்கு தான் நமக்குள்ள வாழ்கிறாரு. என்னை நோக்கி கூப்பிடும் தானே சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி பார் முகம் பிரகாசம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. ஏன் ஃபோனில் இன்னும் முகம் தெரியாத ஒருத்தட்ட போய் நான் அந்த முகம் அவரை பற்றி எனக்கு முகம் தெரியும், ஆனால் இப்போ அப்போ முகம் பார்க்காத ஒருத்தட்ட அந்த தூரத்தில் எதுக்கு நான் அந்த பொய் சொல்லணும்? சொன்னதுனால என்ன லாபம்? இல்லை, நட்டம். இதெல்லாம் நம்ம என்ன இந்த சின்ன காரியத்தை எவ்வளோ பெருசாக இப்படி பார்த்தா தான் உருப்பட முடியும். யார் தான் பொய் சொல்லலை, யார் வேணது ஆபத்துக்கு மோசம் இல்லை.
அப்படிலாம் சொன்னால் ஆண்டவர் உதவிக்கு வர மாட்டார். ஆண்டவர் உதவிக்கு வர மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை உதவிக்கு வராது. ஒருவேளை திரும்பி நான் அவங்கள பார்க்கும்போது நான் சொன்ன பொய்யை நான் சரி பண்ணுறதுக்கு இட் டுக் 4 hours, more than 4 hours. பொய் சொல்லியாச்சு. பொய்னால் உண்டான நொக்கு தான். அதை எவ்வளோ தான் டிங்கர் பண்ணி தட்டினாலும் 4 hours. திருப்பியும் அவங்கள பார்க்கும்போது அப்படி சொன்னீங்க, 4 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் சொன்ன பதில் வேறு மாதிரி வந்துச்சு, எப்படி அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நான் உண்மையை சொல்லும்போது புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அந்த காரியம் சமரசமாகலாம். இப்போ என்ன ஏன் அப்படி போய் சொல்லிட்டீங்கன்னு கேட்டவருக்கும் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவர் மூலமாக என்னை உணர்த்துறதுக்கு ஒருத்தர் ஆண்டவர் வச்சுருந்தது. அவர் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக அதை கேட்டார். நானும் வயசாகிடுச்சு, வளர்ந்துருக்கேன், கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டி இருக்கா, தெரியுது நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு தெரியுது. ஸோ நீங்கள் நான் பேசுனதை கேட்டுட்டிங்களா, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஃபுல் டீட்டெயிலு கம்மி டீட்டெயில் மேட்டர் இல்லை, சொன்னது பொய் தானே அப்படின்னு. ஆமாம், பச்சை பொய்ன்னு சொன்னேன் நான். அதனால் நான் நல்லவனா? ஒத்துக்கிட்டதுனால நல்லவங்களா நம்ம? ஆண்டவரே, தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் செய்கிறது பெரிய பொய்யான பாவரிக்கை. எல்லா பாவத்தையும் தெரிஞ்சு தான் செய்கிறோம். ஏதாவது ஒரு பாவம் தெரியாமல் செய்கிறீங்களா? என்ன பார்க்குறீங்க? ஆமாவா? தெரிஞ்சு தானே செய்கிறோம். தெரிஞ்சு தான் பொய் சொல்கிறோம், தெரிஞ்சு தான் நழுவுறோம். அப்போ அந்த அளவுக்கு கோழைகளாக இருக்கும், அந்த அளவுக்கு முதுகெலும்பு இல்லை, தைரியம் இல்லை, சிலுவை சுமக்க ஆயத்தம் இல்லை. எப்படி பரிசுதான் நம்ம நாவல் இருப்பார்? எப்படி நம்ம துதி அவர் ஏற்றுக்குவார்? எப்படி நம்ம ஜெபத்தை கேட்பார்? எப்படி நம்முடைய அந்நிய பாஷை எப்படியா இருக்கும்? அந்நிய பாஷையாக இருக்குமா, அது பேய் பாஷையாக இருக்குமா? வாட் கைண்ட் ஆஃப் ரிலிஜியாசிட்டி வி ஹேவ்? ஆனால் என்ன துணிகரமாக வந்துட்டு போகிறோம் இல்லை? எவ்வளோ ஒரு சொரணம் இல்லாத மக்களாக வந்துட்டு போகிறோம். நம்ம மேலே அந்த ஒழுங்கினம் உறைஞ்சிருச்சுல, உறைஞ்சி போன பனி போல் ஐஸ் கட்டி மாதிரி, இந்த ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி டீஃப்ராஸ்ட் பண்ணால் தான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லாம் அப்படியே உருகி டேக்ஸ் டைம், எல்லாம் விழுந்து கடைசியில் வெறும் தண்ணி துளியெல்லாம் மொட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம லைஃப் டீஃப்ராஸ்ட் பண்ணால் தான் we come to stand before God clean. அப்போது மறைமுகமாக பகிரங்கமாக நம்ம தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இல்லை. இருக்குது ஆனால் இல்லை ஆனால் இருக்குது. ரெண்டுமே உபயோகம் இல்லாமல் இருக்குது. அதான் விஷயம். தேவனுக்கு பயப்பட பயம் இருந்தும் உதவியாக இல்லை. தேவனுக்கு பயப்பட பயம் இல்லாமல் இருந்து நட்டமும் ஆகுது. நட்டத்தை லாபமாக மாற்ற முடியல, லாபத்தை நட்டமாக கருத முடியல. ஏன்னா எனக்கு லாபமாக இருந்தவங்கள நஷ்டம்னு எண்ணினே எங்கே போகிறது? நம்மளே முழுக்க லாபத்தை தேடி மாற்றினா கர்த்தருக்கு பின்னாடி வரும். ஆமாவா இல்லையா? யாரா இயேசு பின்னாடி நஷ்டப்படுறதுக்கு வந்திருக்கீங்க? வந்துடுவீங்களா? வா, நீங்கள் வந்துட்டிங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ ஊழியம் நடந்திருக்கும், எவ்வளோ வெற்றி நடந்திருக்கும், எவ்வளோ உலகம் பிசாசு மாயை ஜெயமாக இருக்கும், எவ்வளோ நம்ம மூஞ்சில் தேவ மகிமையை தெரிஞ்சிருக்கோம். இல்லையே. சமுதாய விரோதமான செயலால், மனிதநேய விரோதமான செயலால் எத்தனை பேர் ஒடுக்கப்படுறாங்க, எத்தனை பேர் மிதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் சேதப்படுறாங்க. ஏதாவது நம்மளை டச் பண்ணுதா? நம்மளை என்ன ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோம்? நாம் மிதிச்சிட்ருக்கோம். வடக்கன்கள் தமிழர்களை மிதிக்கிறார்கள்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு செய்தி வாசித்தேன். ரொம்ப அப்படி ரத்தம் கொதிக்கிற மாதிரி தான் வெறி வந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். அதை அந்த தொகுத்து எழுதினவர் அவங்க மிதிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஆனால் அதுக்கு முழுக்க இடம் கொடுத்தது, தட்டு தாமாலை வச்சு கூப்பிட்டது நம்ம. அதுதான் அவர் சொல்கிறார்.
தமிழை இனத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் தமிழையே ஒழுங்காக வாசிக்க முடியல, அது நீங்கள் அது ரொம்ப நல்லதாக நினைக்காதீங்க, கேவலம் அது. அதெல்லாம் உங்களுக்கு சூடு சொரணம் இல்லை. வேதத்தை நல்லா தெளிவாக வாசிங்க. கண்ணு தெரியலேன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோ பெருசாக இருக்குது, கிட்ட வந்து படிக்கணும். நான் தடுமாறுறதுனால நான் எப்படி நியாயப்படுத்திக்க முடியும்? அடுத்த கட்டமான நடவடிக்கை நம்ம எடுக்கணும், உச்சரித்து வாசிக்கணும். இல்லை, ஏன்னா க்ரௌடட் மைண்டு. ஏன் நீங்கள் என்னென்னத்தையோ சொல்லி ஜெபம் பண்ணீங்க? க்ரௌடட் மைண்டு. ஒரு ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபத்தில் 10 வாக்கியம் கூட உங்கள் ஜெப குறிப்பாக இல்லை. எல்லாமே ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தேவனே ஆண்டவரே. அதில் ஸ்தோத்திரிக்கணும். என்னத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறீங்க? எதுக்கு அல்லையா, எதுக்கு ஆமேன், என்னன்னே தெரியல. எதுக்கு நீங்கள் என்னத்தை மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடவே நீங்கள் உடனே நான் ஜெபத்தை விமர்சிக்கிறதாக நீங்கள் யோசிக்கலாம். என்ன ஆயிடுச்சு இப்போது? யூ டோன்ட் ஹாவ் கிளாரிட்டி. அந்த அளவுக்கு மைண்டில் என்ன க்ரௌடாக. அப்போ என்ன, ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுக்கிட்டே இந்த ஜெபத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா? கோச்சிக்கூடாது. ஆமாம், கவலை, ஓவராக கவலைப்படுறோம். ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஸோ பேட். மன அழுத்தம், கண்ட சிந்தையும் மைண்டில் க்ரௌட் ஆகுது, அப்படியும் கிறிஸ் கிராஸ் ஆகுது. கிளியர் மைண்டோடு ஆண்டட்ட இதை எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஏன் நீங்கள் உடனே மின்னல் வேகத்தில் ஜெபம் பண்ணணுன்னு நாங்கள் இங்கே உங்கள் கழுத்தையை வந்து பிடிக்கிறோம்? ஒரு குறிப்பை நல்லா பாருங்கள், ப்ராபப்ளி பார்த்துட்டு படிங்க, படிச்சுட்டு திரும்பி யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கள், கிராஸ் பண்ணுங்கள். அடுத்தவன் சொல்கிற புறணியை தூரத்துலேருந்தே அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி கிராஸ் பண்ண முடியுது, உறிஞ்சிக்க முடியுது. ஒட்டு கேட்குறதுல காதே இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் உள்ளே போயிடுது. அதெல்லாம் முடியுதே, இதெல்லாம் மாத்திரம் ஏன் முடியல? மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லட்சியம், அதுதான் அவங்க இன்ட்ரெஸ்ட். குப்பை மேலே அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட், ஆனால் மாணிக்கத்து மேலே ஆசை. மூடர்கள், அறிவில்லாத மூடர்கள். பர்சனல் ப்ரேயர் அவங்க லைஃப்பில் நிறைய இல்லை, வெறும் ஒப்பாரி தான் இருக்கும் போல இருக்கு. இப்படி தான் பண்ணுவீங்க போல இருக்கு. ஆண்டோட இறக்கம் இருக்கிறதுனால நம்ம தப்பிக்கிறோங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லை. பாஸ்ட்டை நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறது? தப்பு பண்ணால் திட்ட தான் செய்வோம். வாத்தியார் நான், கோச், அதுக்காக நான் அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சங்கடமான வேலை. நேற்றுக்கு தான் ஆசிரியர்கள் தினம். எந்த ஆசிரியரை யார் மதிக்கிறா? இல்லை, சும்மா மதிக்கணும்னு பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தினம், பெற்றோர்கள் தாய்மார்கள் தினம். என்றைக்குமே அவங்க தாயும் தெரியல, அன்றைக்கு மாத்தான் அவங்க தாயாக தெரிகிறாங்களா? இல்லை, மற்ற நாள்லாம் பேய், நீ இன்னைக்கு மாத்தான் நீ தாய். அது ஒரு மாய்மாலம் தானே. கம்ப்ளீட் ஃப்ராட், ஹிப்போக்ரஸி. ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் ரட்சகர் மணவாளன், மணவாளன் இயேசு வருகிறார் அப்படின்னு பாட்டில் மாத்திரம் அங்கே போனவன பாட்டு முடிஞ்சவனா அவர் யாரோ, நீர் யாரோ, நான் யாரோ. இல்லை, இந்த சென்சிட்டிவிக்குள்ளே வரணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லை பாருங்கள். ஒன்றும் நீங்கள் போங்க, இல்லை 4 பேர் அனுப்புறதுக்கு நீங்கள் முஸ்தி பாருங்க, நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. திறப்பின் வாசல் இருந்து எனக்கு பொறாமை இல்லை, எனக்கு காய்மகாரம் இல்லை, எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஒத்துக்கிட்டு நான் லாயக்கு இல்லை, எனக்கு ஆசை இல்லை, என்னால் முடியாது, நான் வாழைப்பழ தோல் சோம்பே. ஒத்துக்கங்க, ஒத்துக்கணும். இன்னொருத்தி எழுப்புங்க, இன்னொருத்தனை எழுப்புங்க, கேட்கணும். நான் எப்போ ஆதியில் இருந்தேன், என்ன பாதியில் இருந்தேன், வேஸ்ட்டு. Your seniority is not going to win anything from God. ஸோ நீங்கள் ஒத்துக்கணும். இன்னொருத்தி எழுப்புங்க, இன்னொருத்தனை எழுப்புங்க. சபையில் உண்மை உத்தமான எழுப்புங்க. நான் பிந்தினவனாக தான் இருக்கிறேன். ஒத்துக்கணும், ஒதுங்கணும், வழியை விட்டுணும்.
இதெல்லாம் நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன். இதுதான் சத்தியம், இதுதான் விடுவிக்கிற சத்தியம். நான் வந்து பீத்திக்க இஷ்டப்படல. ஆனால் எலியா எப்போ அந்த ஒரு வார்த்தையை சொன்னாரோ உடனே சீட்டு கிழிச்சாரா? பாப்பா நீ திரும்பி போகிற வழியில் எலிசா உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, அந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை, கிளம்பு கிளம்பு கிளம்பு, நீ இருந்தால் வேலையை கெடுத்துருவப்பா, என் பேரை கெடுத்துருவ, இஸ்ரேல் நாசமாக, கிளம்பி. நான் இருந்தால் நீ இப்படி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து எல்லாருக்கும் வீட்டிலலாம் சொல்லிட்டு வரேன். இப்போ நான் அவனை கிளப்பிட்டு போயிடுறேன் சூறாவளியில். தோற்றுறோம். கவனிங்க அந்த வார்த்தையை. நீங்கள் லாயக்கு இல்லாமல் இருந்தால் அவசியமான ஆண்டவர் உங்களை மின்னல் வேகத்தில் இந்த உலகத்தில் எடுத்துருவார். ஊழியக்காரனானாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி. எப்படி சௌரியம்? ஏன்னா நீங்கள் இருந்து சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் இருந்தால் இன்னும் பூமிக்கு பாரம், சபைக்கு பாரம், இஸ்ரேலுக்கு பாரம், கர்த்தருக்கு உதவாக்கார. சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதுதான் உண்மை. உங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிக்காது. அதை பற்றி எனக்கு என்ன? வாழ்க்கையை பற்றி ஜாக்கிரதையாக இருங்க. ஓயாமல் ஆசீர்வாதத்தை கூறி எல்லாம் ஆண்டவர் திருப்பி கொடுப்பான்னு சொல்லணும் நம்பி ஏமாந்துடாதீங்க. என்னத்தையும் கொண்டு போக நீங்கள் அப்படி எல்லாம் சேர்த்தது எதையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதில்ல. உங்கள் கீழ்ப்படுதலில் தான் கொண்டு போகிறீங்க. தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த அந்த நிறைவை தான் கொண்டு போகிறீங்க. அது ஒரு சின்ன கடுகளவாக இருந்தாலும் அதுதான் வரப்போகுது, அது பெரிய உருண்டை அளவு வந்தாலும் அதுதான் வரப்போகுது, பல கிலோவாக இருந்தாலும் அதுதான் வரப்போகுது. அதை கொஞ்சம் நேரம் இன்னிலேருந்தே திருப்பி உயிர் துணர்ந்து பாருங்கள். தேவனுடைய எத்தனை சித்தத்தை செய்து முடித்தீங்க, உங்களை பற்றி எத்தனை சித்தத்தை செய்து முடித்தீங்க, எத்தனை தடவை அதை என்னன்னு விசாரித்து பார்த்தீங்க, உங்கள் அழைப்பையும் தெரிந்துகளையும் உறுதியாக்கும்படி என்ன ஜாக்கிரதையாக இருந்தீங்க, நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தீங்க. இரண்டொரு விஷயத்தை வாசிப்போம், பின்னே நாம் முடிக்கணும். 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவா. இதெல்லாம் நம்ம பாட்டு தான். அவங்கவுங்க பாட்டை பாடி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். பாட்டோட அந்த சித்தம் முடிஞ்சிருச்சு. அதில் சித்தனை வந்துருச்சா, அதில் ஆவின் வந்துருச்சா, தொழுகிறோம் வந்துருச்சா, உடனே நம்ம தொழுதுட்டோம், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நல்ல ஆவியான செம்மையான வழியில் நடத்தோம், நல்ல ஆவியான கனெக்ட் ஆகிட்டோம், செம்மையான வழியில் கனெக்ட் ஆகிட்டோம், முடிஞ்சிருச்சு. நாம் செம்மையானோன்னு சொல்லி தைரியமாக எழுந்துச்சு போகிறோம். என்ன பாதிப்பு இல்லாமல் எழுந்துச்சு போகிறோம். திரும்பி இல்லமோ எங்கேயோ பாதிப்பு ஏற்படும்போது பலம் இல்லை, புத்தி இல்லை, சமயத்துக்கு ஏற்ற புத்தி இல்லை. நெருக்கம் வரும்போது தொண்டையை கட்டும்போது, ஜெபிக்கும் போதே தொண்டையை கட்டுது. ஓகே, அதெல்லாம் கெமிக்கல் எப்படி வேணால் பாசிட்டிவ் எடுத்துட்டாலும், புரியுதா உங்களுக்கு? தொண்டை விற்காத, அதெல்லாம் விற்கும், அதெல்லாம் ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வைராக்கியம் தான் எச்சி முழுங்கிக்கிட்டே செய்யணும். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருந்தோம் நாங்கள் தண்ணி கொடுப்போம், பக்கத்தில் இருந்தோம் டீயை கொடுப்போம், காஃபி கொடுப்போம். ஒரு சிறைச்சாலையில் கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? சிறையிருப்பில் உங்களை போட்டால் கொடுப்பாங்களா? இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துருவானுங்க, தொண்டையில் ஒட்டிகிட்டு இருக்கிறத வெளியே எடுத்துருவானுங்க. நீ வீராங்கனை, ஏன் இப்போ மாத்திரம் நோஞ்சான யோசிக்கிறீங்க? நீங்கள் வீராங்கனை, என்றைக்குமே நீங்கள் வீராங்கனை தான். எப்போ ஏன் இப்போ நெஞ்செழுத்தமாக நடக்கிற நீங்கள் அப்போ நிற்கணும், சாத்தானுக்கு முன்னாடி நிற்கணும், நின்று அவனை மிதிக்கணும். துண்டாக்கான துணியாக்கான பல விஷயத்தில் ஓடுறீங்களே, பார்க்குறேன் இல்லை இத்தனை வருஷமாக. ஏன் உங்களால் பார்க்க தெரியல? ஏன் ஒரு நாள் கூட இத்தனை விஷயம் சொல்கிறேனே புளிச்சு போகிற மாதிரி என்னைக்காச்சும் ஒரு காரியத்தை சூடு சொர்ணையோடு உணர்ந்து திருத்திட்டு வாழ்ந்துருக்கீங்களா? இங்கே வந்தவுடனே அந்த பிரகாசம் தெரியுதா? அந்த மின்னொளியை போல் ஒரு மின்மினி பூச்சி மாதிரி. ஆர் யூ ஸ்பார்க்லிங்? உங்களை பற்றி தேவ நம்பிக்கை இருக்குது, அதான் சொல்கிறேன். இதெல்லாம் மட்டன் தட்டுற மாதிரி பிசாசு காதில் ஓதுனானா நான் அதுக்கு ஜவாப்தாரி இல்லை, வாய்ப்பே இல்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இது எல்லாருக்கும் தானே பொருந்தும். பரலோகத்தில் நம்முடைய சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன?
மத்தேயு 21:31 வாசிக்கிறோம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தியிருக்கணும். எதுக்கு ஆயக்காரையும் வேசிகளையும் கோக்குறாரு? போக மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொன்னால் இளையன் உடனே செய்கிறேன் டேடின்னா செய்யவே இல்லை. இது மாதிரி நிறைய ரகம் வீட்டுக்குள்ளே இருக்குது, நாட்டுக்குள்ளே இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது, சபைக்குள்ளே இருக்குது, ஊழிய களத்தில் இருக்குது. பிதான் வளர் பார்சலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்கிட்ட இருக்குது. எல்லாம் வாய் ஜான் தானே பண்ணுறோம், வாயில் தானே தோசை விடுறோம். யாராவது செயல் வீரர்களாக இருக்கிறோமா? யாராவது சரீர சுகத்தை, பிரயாசத்தை, நேரத்தை விதைக்கிறோமா? பொருளை விதைக்கிறோமா? அனுபவத்தை விதைக்கிறோமா? தியாகம் பண்ணுறோமா? விட்டு கொடுக்குறோமா? எவ்வளோ கேட்டாலும் விட்டு கொடுக்காம தானே போகிறீங்க. எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி பரலோகம் இறங்கும்? ஒருத்தர் இன்னும் ஒப்புரவு ஆகாமல், ஒருத்தர் இன்னும் விட்டு கொடுக்காம, ஒருத்தர் சேர்ந்து வாழ முடியாமல், நம்ப முடியாமல் இன்னுமே செட்டு தான் சேர்றீங்க. அது என்ன ஆவி? அதெல்லாம் ஆராதனை முடிஞ்சு தான் வரீங்க. நீங்கள் என்ன அந்த அளவுக்கு வீட்டில் வெட்டி முறிக்கிறீங்க? சொல்லுங்கள் எனக்கு. உங்கள் வயசானவங்களாக இருந்தானே, சின்னவங்களாக இருந்தானே, யூஆர் ஆன்சரபிள் டு காட், டு த சர்ச். நீங்கள் முன்னாடி வந்துட்டதுனால உங்களுக்கு மாலையெல்லாம் போட மாட்டோம். பின்னாடி வந்தால் கேள்வி கேட்போம். உங்கள் வீட்டு ஆம்பளைங்க கேள்வி கேட்குறானுங்க, நீங்களும் தான் இருக்கிறீங்க. நான் கேட்டால் கேள்வி உங்களுக்கு ஆண்டர் கேட்குற கேள்வி கம்மியாக இருக்கும். நான் கேட்காம இருந்தானா நிற்க வச்சு பிச்சு விட தோலை உரிச்சிடுவார். எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம், வேத வசனத்தை தழுவிய தீர்க்க தரிசனம். நான் இப்போ உங்களை இவ்வளோ திட்டி இவ்வளோ கேட்டதை அதெல்லாம் அந்த பாடம்லாம் குறைஞ்சிரும். அவர் தனியாக நான் கேட்காத உங்ககிட்ட கேட்பார். இல்லை இதெல்லாம் சேர்த்து வச்சு கேட்பார். பதில் சொல்லிடுவீங்களா? சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கெட்டி தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கீங்க. சொன்னால் கஷ்டமாக இருக்குல்ல? நான் வேணால் வராமல் இருக்கேன். யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இன்னும் பெரிய ஞானமான பதில் அது. இன்னும் தலையில் அக்கினி தான் குதிச்சிக்கிறீங்க. ஒத்துழையாமல் இருந்து பாருங்கள், செய்யுங்க. உங்கள் பங்குக்கு இன்னும் அட்டகாசம் பண்ணுங்கள். ஹூ கேர்ஸ்? விதைக்கிறது தான் இருப்போம். நம்ம சந்ததியாக இருக்கும். அது நீங்கள் பார்க்க சகிக்காமல் சில நேரத்தில் இருப்பீங்க. எப்படி இருக்கும்? எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்ன வார்த்தை ஒன்று கூட கீழே விழாது. நான் கடவுளை வேலைக்காரன். I am a servant. I am not the boss. தெய்வ பயத்தோடு வாழுங்க. உங்கள் சன்மார்க்க வாழ்க்கையெல்லாம் பிச்சைக்கு தான் போகணும். இன்றைக்கெல்லாம் 10 காசு தான் இல்லையே, 50 பைசாவே இல்லை, 1 ரூபா தான். 1 ரூபாலாம் கொடுத்தா யாராவது எப்படி இருக்குது? சந்தோஷமாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைங்களை அவங்க பார்க்குறாங்க, டெய்லி வீட்டுக்காரவங்களை பார்க்குறாரு. மார்க் 3:35, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். நீங்கள் ஒருத்தர் சகோதர சகோதரியை ஏற்றுக்கவே முடியல உங்களால். இப்படி அநேக விஷயங்கள் அவுத்து விட்டே இருந்தால் நல்லாயிருக்கு. உடனே ரொம்ப நெகட்டிவாக இல்லை. நீங்கள் என்ன பாசிட்டிவாக பேசினாலும் உள்ள அந்த சீல் பிதுக்கப்படலையே. மாத்திரையே போடாமல் சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் தான் சுகர் இல்லைன்னு அர்த்தம். தோத்துறோம். ஆமாவா இல்லையா? சூப்பே குடிக்காமல் தெம்பாக இருந்தால் தான் நல்லது. அப்போ தான் எலும்பு எல்லாம் குடித்து இங்கே வலிக்குது, அங்கே கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்க முடியல, உட்காந்து நின்னா உட்கார முடியல. அது வியாதி தான். உச்ச நிலை உள்ளகால் மட்டும் வியாதி தானே தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லியிருக்காரு. மோசே இருக்கிற தீர்க்கதரிசி யாத்திராமத்தில் அப்படி தானே சொல்லியிருக்காரு. நீங்கள் நான் சொன்னபடியே உடன்படிக்கையை கை கொண்டு வார்த்தையெல்லாம் கை கொண்டிங்கன்னா உங்கள் முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உண்மையோடு
எகிப்தியன் மேல் வரப்பண்ணின வாதை ஒன்றாகில் உங்கள் மேல் வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். அதுதானே வாய்க்கு கேட்கும் பேசுகிறோம். யெகோவா ராஃபா. எண்பது வயசுலேயும் மலை நாட்டை தாங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அவருக்கே பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 80 வயசில் என்னத்தை கேட்குறோம்? சொகுசை கேட்குறோம். ஆமாவா? எங்களாம் சீனியர், எங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு போடுங்க, எங்களை அப்படியே ஆண்டி ஆண்டி அங்கிள் தாத்தா பாட்டி. அவன் தாத்தா பாட்டி வயசில் வேலையை கொடுங்கன்னு கேட்டான். இப்போயே அதாவது அவங்க இங்கே முடியல அங்கே முடியல, நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வரல நீ வரல. எப்படிங்க இந்த சமுதாயத்துக்குள்ளே இன்னுமே நீங்கள் எத்தனை பேர் கொண்டு வர போகிறீங்க? முடியலன்னு நான் தான் சொல்கிறேனே, முடியலன்னு தீர்மானம் பண்ணிங்கன்னா அந்த தீர்மானத்தில் இருந்துட்டு யாரையாவது கொண்டு வாங்கன்னு ஜாம் பண்ணணும். முடியாத நீங்கள் பொறுப்பை தட்டிட்டிங்கன்னா அதுக்கு சுழுக்கு ஒன்று இருக்குது. இன்னொன்று வேலை முன்னேறாமல் அதை ஒரு கெடுக்குறீங்க பாருங்கள், அதுக்கு ஒரு சுழுக்கு இருக்குது. இப்படி நான் நிறைய சொல்லுவேன், இதுவே ஜாஸ்தி. பார்த்துக்கோங்க. சோத்திரம். வாசிக்கலாம். இது உங்கள் பிரதர் நம்ம யார் பாலகிருஷ்ணன் இறந்து அவங்க வீட்டில் அந்த சோத்திர கூட்டத்தில் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அதுக்கு முன்னாடி சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், அதற்கு அவன், தானியேலே தேவத்துவம் என்று சொல்கிறான், நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெள்ளியுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இப்படிலாம் நடந்துகிட்ருக்கோம். உனக்கு ஏற்கனவே சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சு. அதை பற்றி நீ போகலாம். உனக்கு சொன்னதை பற்றி சொன்னேன், நீ செஞ்சிட்டியா? வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. மீதி இடையப்பட்ட காலத்தில் காரியம் நடக்கும். 1335 நாள் வரைக்கும் விஷயம் நடக்கும். நீயோவென்றால் முடிவு மறு மட்டும் போய் இரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். என்ன ஒரு இம்மார்டல் ஸ்டேட்மெண்ட்! இது எல்லாருக்குமே பொருந்தும். உங்களை சுதந்திர வீதத்தை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? அவங்களாம் இறைவாக்கினர்களாக இருந்து இன்னும் என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து தேவ மதத்தை தேடி ஒருத்தி என்ன இந்த கடைசி கால தீர்க்க முடிவு எப்படி இருக்கும் எரேமியாவை பற்றி வாசித்து இன்னும் எடுத்து சொல்லி அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. போதும் இவ்வளோ நீ தெரிஞ்சிட்ட போதும், இவ்வளோ நான் உனக்கு சொன்னது போதும்னு இருந்திருக்காங்க. நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா இந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருக்கா? யோசிக்கணும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான்னு யோவான் 7:17 ஆண்டவர் சொல்கிறார். நிறைய வசனம் இருக்குது, நேரம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பவனே என்னென்னைக்கு நிலைத்திருப்பான். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்தத்தை செய்யணும். அந்த சித்தத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் விஷயமா இருக்கும்,
உங்கள் வீட்டாருடைய விஷயமா இருக்கும், உங்கள் வீட்டுக்காரர் விஷயமா இருக்கும், உங்களை பற்றிய விஷயமா இருக்கும். உங்கள் ஒரு பிள்ளைனால ஒரே பிள்ளையை பற்றி இருக்கும், மூத்த பிள்ளைனா மூத்த பிள்ளை, இளைய பிள்ளைனா இளைய பிள்ளை. இந்த 12 பிள்ளைகளை போல் யாக்கோபை பற்றிருந்தா அத்தனை பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு விஷயம் தெரியணும். அதுதான் உங்கள் வேலை. அதுக்கு தான் ஊரில் பிள்ளையே இல்லைன்னு அலைகிறவனுக்கு பிள்ளையை கொடுக்காம உங்களுக்கு 12 பிள்ளையை கொடுத்தாருன்னா உங்களுக்கு 12 விதமான வேலை வச்சுருக்காருன்னு அர்த்தம். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்து முடிக்கணும். நீங்கள் பெண், பேசிக்கலி ஆஸ் அ லேடி, ப்ராப்பர் ஹெல்ப் மீட், ரெஸ்கியூவர், என்ன செஞ்சு முடிச்சிருக்கீங்க? how much have you rescued yourself? உங்களை சோதனையை விழத்தழுகிற எத்தனை விஷயத்துலையும் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க, விடுவிச்சுக்கிட்டீங்க. பாபிலோன் சிறையிருப்பின் மத்தியில் இருக்கிற சீயோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக்கொள்னு சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை படிங்கங்க. பாஸ்டர்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. நானும் அலையிலப்பா, என்னை பொறுத்த மட்டும் நான் அலையில. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதனால் கொஞ்சம் நஞ்சம் சொல்கிறேன். எவ்வளோ தான் கொண்டு வரேன், எவ்வளோ இம்மி தான் அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அதை பற்றி பிரச்சனை. நீங்கள் பைபிள் படித்தா அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். பக்கத்துக்கு பற்றி சொல்லுவார். உங்களை காமிப்பார். டெய்லி கண்ணாடியில் பார்ப்பீங்க, பலனை கேட்பீங்க. எழுப்புங்க. நம்ம மூலமாக இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான். சில விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் எவ்வளோ நிறைவேறணுமோ அவ்வளோதான். நம்ம என்ன தான் அந்த பெரியவங்க சொல்லுவாங்களே, எவ்வளோ தான் எண்ணெய் உடம்பு பூரா பூசி மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறது தான் விட்டோம். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை தான். மீதியெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எல்லாமே ஒருக்காக செய்யணும்னு ஆசைப்படாமல் கொடுத்ததை கரெக்டாக செய்யணும்னு நான் செஞ்சு முடிங்க. அதில் வெளிச்சம் வரட்டும், அதில் விடுதலை வரட்டும், அதில் நன்மை வரட்டும், அதில் தேவ மகிமை வெளிப்பட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும், உயிரோடு எழுந்திருக்கும் தகுதி உங்களுக்கு தெரியட்டும், உங்கள் சுதந்திர வீதம் உங்களுக்கு தெரியட்டும். ஸ்தோத்திரிப்போம்.